வணக்கம். தமிழ்நாட்டு சட்டசபை தேர்தலில் எதிர்பாராத திருப்பம் ஒன்றுக்கு டெல்லியிடம் ஒரு திட்டம் உள்ளதாக உளவுத்துறை வட்டாரத்தில் கூறப்படுகிறது. பாஜக பற்றி இப்போது வெளிப்படையாக தெரிவது என்ன? அதிமுக பாஜக கூட்டணி ஏற்கனவே உருவாகிவிட்டது. இந்த கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இணையும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. பாமக மற்றும் தாவேக ஆகிய இரு கட்சிகளையும் அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதில் எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக இருக்கிறார். அதற்கான பணிகளை பாஜகவும் செய்து வருகிறது. அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் நேரடியாகவே விஜய்க்கு அழைப்பு விடுத்து வருகின்றனர். இதுதான் தற்போது வெளிப்படையாக தெரிகிறது. இது பிளான் ஏ. ஆனால் அமித்ஷாவிடம் ஒரு பிளான் பியும் உள்ளது. இதை ஒர்க் அவுட் செய்ய ஒரு டீம் டெல்லியால் இறக்கிவிடப்பட்டுள்ளது. டீல் அரசியல்வாதிகள் கிடையாது, மாறாக உளவுத்துறை அதிகாரிகள் கொண்ட டீம் அது. மொத்தம் 6 பேர். டீமுக்கு தலைமை தாங்குபவர் ஒரு டெல்லி தமிழர். இந்த டீம் இப்போது சென்னையில் தான் இருக்கிறது. இவர்கள் அமித்ஷாவுடன் நேரடி தொடர்பில் உள்ளார்கள். இவர்கள் சென்னைக்கு அனுப்பப்பட்ட விஷயமே தமிழக பாஜகவுக்கு கூறப்படவில்லை. இவர்களும் கமலாலயம் பக்கம் தலை வைத்து கூட படுப்பதில்லை. இவர்கள் அரசியல்வாதிகள் அல்ல, மாறாக பயிற்சி பெற்ற உளவுத்துறை அதிகாரிகள் என்பதால் எந்த ட்ரேஸும் இல்லாமல் சில வேலைகளை செய்கின்றார்கள். இவர்களது பாவனைக்கு டி எழுத்தில் ஆரம்பிக்கும் ஒரு டூரிஸ்ட் ஏஜென்சியால் ஏற்பாடு செய்யப்பட்ட வாகனங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் டிரைவர்கள் இல்லாமல் இவர்களை வாகனங்களை செலுத்தும் வகையில் இது ஒரு சூப்பர் சீக்ரெட் ஆபரேஷன். சரி, திட்டம் என்ன? டார்கெட் தாவேகா தலைவர் விஜய் தான். அதில் பாஜக, விஜயின் தாவேகா, தினகரன், அன்புமணி பிளஸ் திமுகவில் இருந்து உருவக்கூடிய கட்சிகளை இணைப்பது இந்த ஆபரேஷன். இதில் அதிமுக மிஸ்ஸிங். பொதுவாகவே உளவுத்துறையினர் தமது ஆபரேஷன்களுக்கு ஒரு சங்கேத பெயர் கொடுப்பது வழக்கம். இதற்கும் அது இருக்கிறது. இந்த ஆபரேஷனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள சங்கேத பெயர் ஆபரேஷன் விக்டர். ஆங்கில எழுத்துக்களில் சர்வதேச அலகில் ஒரு சொல்லுண்டு. ஏ என்றால் ஆல்பா, பி என்றால் பிராவோ, சி என்றால் சார்லி, டி என்றால் டெல்டா. அந்த வரிசையில் ஆபரேஷன் விக்டரில் உள்ள விக்டர் என்ற சொல் குறிக்கும் ஆங்கில எழுத்து வி. வி என்பது விஜயை குறிக்கிறது. அதுதான் ஆபரேஷன் விக்டர். எமது டி நாடு அரசியல் யூடியூப் சேனலில் நேற்று நாம் வெளியிட்ட காணொலியில் விஜய் தன்னை தொடர்பு கொண்ட அதிமுகவிடம் 118 சீட் பிளஸ் முதலமைச்சர் என்று டீல் கொடுத்தது பற்றி குறிப்பிட்டிருந்தோம். இந்த ஆபரேஷன் விக்டர் அதன் எபிசோட் 2. அதிமுகவால் 118 சீட் கொடுக்க முடியாது. முதல்வர் வேட்பாளராக விஜய் அறிவிக்கவும் முடியாது. அதற்கு எடப்பாடி இருக்கிறார். விஜயோ எம்ஜிஆர் போல முதலாவது சட்டமன்ற தேர்தலிலேயே முதல்வராக விரும்புகின்றார். அதற்கு ஏன் ரூட் போட்டு கொடுக்க கூடாது என்பதே டெல்லியின் ஆபரேஷன் விக்டர். இதில் பாஜக இழக்கப் போவது எதுவும் இல்லை. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அவர்களிடம் சிங்கிள் டிஜிட்டில் 4 சீட் மட்டுமே வைத்திருக்கின்றார்கள். எந்த கட்சியுடன் கூட்டணி சேர்ந்தாலும் அதில் 3 சீட் உத்தரவாதம். விஜயுடன் கூட்டணி வைத்தால் விஜயின் செல்வாக்கால் டபுள் டிஜிட்டில் சீட் கிடைக்கலாம் அல்லவா? அதிமுக பாஜக கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளர் பாஜக அல்லவே, அது எடப்பாடி. அதனால் புதிய கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடியாக இருந்தால் என்ன, விஜயாக இருந்தால் என்ன, பாஜகவுக்கு இழப்பு எதுவும் இல்லை. ஒருவேளை கூட்டணி அமைந்தால் துணை முதல்வர் பதவியை கூட பாஜகவுக்கு கேட்டு பார்க்கலாம். அதிமுக பாஜக கூட்டணியில் அதற்கு வாய்ப்பு இல்லை. இப்படியான ஒரு கால்குலேஷனில் அமித்ஷாவின் டைரக்ஷனில் உருவாகியதுதான் ஆபரேஷன் விக்டர். விஜய்க்கும் இது ஒரு நல்ல ஆப்ஷன். அதிமுகவிடம் கேட்டு 118 சீட்டை விட அதிகம் கிடைக்கும். முதல்வர் வேட்பாளராகவும் போட்டியிடலாம். பாஜக கோவை மற்றும் கன்னியாகுமரி போன்ற தென் தமிழக தொகுதிகளை கேட்பார்கள். அன்புமணியின் கவனம் வடக்கே, தினகரன் தஞ்சாவூர் பக்கம். பிளஸ் மற்றொரு டீலுடன் டெல்லி டீம் சென்னை சென்றுள்ளது. அது என்ன தெரியுமா? தாவேகா போட்டியிடும் தொகுதிகளில் தொகுதி ஒன்றுக்கு ஆரம்பத்தில் 5 சி, இரண்டாம் கட்டம் 8 சி டெல்லியில் இருந்து வந்துவிடும். நோ சட்ட பிரச்சனை, நோ டாக்ஸ், டெலிவரி கேரண்டி. எப்படி இருக்கிறது இந்த ஆபரேஷன் விக்டர்? இது தொடர்பாக உளவுத்துறை வட்டாரங்களில் இருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கும் போது அவற்றை எமது டி நாடு அரசியல் யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்வோம். அவற்றை தவறாமல் பார்ப்பதற்கு மறக்காமல் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தவும். எமது தளத்தில் பரபரப்பாக தகவல்களுக்கு நிச்சயம் உத்தரவாதம். 2026 சட்டமன்ற தேர்தலில் புதிதாக களத்தில் இறங்கியுள்ள விஜயின் தாவேகாவுக்கு எளிய தலைமுறையினரின் ஆதரவு அதிகமாக இருக்கும் என்று ஊகிக்கப்படும் நிலையில் மற்ற கட்சிகளும் எளிய தலைமுறையை கவரும் முயற்சியில் இறங்கியுள்ளது. முக்கியமாக திமுக இதில் மும்முரமாக உள்ளது. அவர்களிடம் அட்டகாசமான திட்டம் ஒன்று உள்ளது. இம்முறை எளிய தலைமுறையினரின் வாக்குகள் எங்கும் சிதறாமல் திமுகவுக்கு விளைவிக்கும் முயற்சியில் சட்டசபை தேர்தலில் திமுக சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்களில் 30 முதல் 40 பேர் இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களாக இருப்பார்கள் என்று முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. அதற்காக திமுகவின் முதிய அமைச்சர்கள், எம்எல்ஏக்களின் மகன், மகள் மற்றும் பேரன் பேத்திகளை களத்தில் இறக்கப்பட மாட்டார்கள். மாறாக திமுக இளைஞரணியில் மிக ஆக்டிவாக இருப்பவர்களில் இருந்து வேட்பாளர்களை தேர்வு செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். நாம் விசாரித்தது வரை இந்த கோரிக்கை உதயநிதி ஸ்டாலினால் முன்வைக்கப்பட்டது. இது தொடர்பாக உதயநிதி ஸ்டாலினுக்கு திமுக தலைமை ஒப்புதல் கொடுத்துள்ளதாகவும் உதயநிதி ஸ்டாலினும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது. மற்றொரு முக்கிய விஷயம், திமுக தலைமை வேட்பாளர் நேர்காணல்களை நடத்தும் போது முக்கியமாக கேட்கப்படும் ஒரு கேள்வி, தேர்தலுக்கு உங்களால் எவ்வளவு பணம் செலவு செய்ய முடியும் என்பது. இளைஞர் அணி சார்பில் நிறுத்தப்படும் வேட்பாளர்கள் விஷயத்தில் முன்கூட்டியே அவர்களின் நிதி வசதி நிலை பற்றிய தகவல்களை சேகரிக்கப்படும் என்றும் தெரிய வருகிறது.
ஒரு நபர் திமுக இளைஞர் அணியில் மிகவும் ஆக்டிவாக இருந்து தொகுதியிலும் செல்வாக்கு இருந்தால் அவரிடம் தேர்தலுக்கு உங்களால் எவ்வளவு பணம் செலவு செய்ய முடியும் என்ற கேள்வி கேட்கப்படாது. மாறாக அவரது தேர்தல் செலவுகளுக்கான நிதியை திமுக இளைஞர் அணியை பொறுப்பேற்றுக் கொள்ளும் என்று தெரிய வருகிறது. அதனால் இளைஞர்கள் மத்தியில் எழுச்சி தெரிகின்றது. ஆனால் சில சீனியர்களை முகம் சுளிக்க வைத்திருப்பதாக கேள்வி. வேறு சிலர் தங்கள் தொகுதி இளைஞர் அணிக்கு போய்விடுமோ என்று கலக்கத்தில் உள்ளார்கள். அதற்காக அவர்கள் இளைஞர்கள் ஆகிவிட முடியுமா? தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தலுக்கு இன்னமும் 6 மாதங்கள் மட்டுமே உள்ளது. ஏற்கனவே திமுக மற்றும் அதிமுக இரு கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வருகின்றன. சீமானின் நாம் தமிழர் கட்சி சில தொகுதிகளில் வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளில் இணக்கமாக செயல்பட்டு இருந்து வரும் நிலையில் திருமாவின் விடுதலை சிறுத்தைகளுக்கு சில விஷயங்களில் திமுகவுடன் மனக்குறை இருப்பதாக பிசியில் உள்ள எமது தொடர்பாளர்கள் கூறுகின்றார்கள். முக்கியமாக கரூர் சம்பவத்தில் தாவேகாவின் தலைவர் மீது தமிழக அரசு வழக்கு தாக்கல் செய்திருக்க வேண்டும் என்று திருமா அழுத்தம் கொடுத்தும் கூட திமுக அரசு அதை செய்யவில்லை. தவிர திருமாவின் வாகனத்தை வீதியில் மறைத்த செயல் தொடர்பாகவும் தமிழக அரசு போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற வருத்தம் விசிக தோழர்களுக்கு உள்ளது. ஆனால் இந்த மனக்குறைகள் தேர்தல் கூட்டணியை உடைக்கும் அளவு வரை போகாது என்பதே தற்போதுள்ள நிலைமை. மதிமுகவுக்கும் இரு கம்யூனிஸ்டுகளுக்கும் இன்றைய தேதி வரை பெரிய மனக்குறை ஏதும் கிடையாது. ஆனால் மதிமுக இம்முறை அதிக சீர்களை கோரும் முடிவில் உள்ளது. அவர்கள் மேலதிகமாக குறைந்தபட்சம் 2 சீர்களை எதிர்பார்க்கின்றார்கள். அப்படி பார்க்கும்போது திமுக கூட்டணி ஸ்டேபிள் கண்டிஷனில் உள்ளது. பாமகவில் அன்புமணி பாஜக போகும் திசையில் போய்விடுகிறார். பெரிய ஐயா என்ன செய்வார் என்பது இப்போது கேள்விக்குறி. சீமான் தற்போதைக்கு தனித்து போட்டி என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் விஜய் தனித்து கூட்டணி அமைத்தால் சீமான் அந்த பக்கம் நகரலாம். தமிழகம் வந்துள்ள டெல்லி டீம் என்ன செய்கிறார்கள் என்பது பற்றிய வேறு சில தகவல்களும் உள்ளன. அவற்றை அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நம்மோட தொடர்பில் இருங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.